ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடியது எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். கோல்டு மினியோட சார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துடலாம். நியூஸை பார்த்துட்டு ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்த்துலாம். ஏன்னா ஐஎன்ஆரோட வால்டைல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம அப்புறம் கோல்டு மினியோட சார்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். அது ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துடலாம். நியூஸை பொறுத்த வரைக்கும் நேற்று முக்கியமான நியூஸ் இருந்தது. அதாவது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் நியூஸ் இருந்துச்சு. அதில் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்திருக்குது. அதாவது 4%லேருந்து 3.75%க்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி 3.75க்கு இப்போது மாறி இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இந்த 0.25% குறைஞ்சது நமக்கு டாலருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரும். அதே சமயம் கோல்டுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி தான் டாலர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கீழே டவுன் சைடு மூவ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப வீக் ஆகிட்டே தான் போகுது ரொம்ப. அதே சமயம் கோல்டு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஒரு ஹை கொடுத்தது மறுபடியும் அதோட அந்த போன ஹையில் பாதி 50% கீழே டவுன் ஆகி நின்றுருக்கு. இப்போ ஒரு சின்ன ரைஸ் கொடுத்துட்ருக்கு. அதை நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நம்ம இன்னும் கிளியராகவே தெரியும். மற்றபடி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நியூஸ் இருந்தது, இந்த ஜாப்லெஸ் கிளைம் இருந்துச்சு. ஜாப்லெஸ் கிளைம் ஒரு சின்ன வால்டைல் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருந்தது. பட் அது ஒரு 15 மினிட்ஸில் மட்டும்தான் ஒரு வால்டைல் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரைஸ். இப்போது நம்ம இதை சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐஎன்ஆர் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டே சார்ட்டில் பார்த்துட்ருக்குறோம். ஐஎன்ஆர் முதல்ல நமக்கு ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தது இந்தியன் கரன்சி. நம்ம நேற்று என்ன பழைய வீடியோவில் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஹையை ப்ரைஸ் ரீச் பண்ணியிருந்தது. அதாவது மேலே லைஃப் டைம் ஹை ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு பியரிஷ் என்கல்ஃப் ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே அந்த லோவையும் பிரேக் பண்ணியிருந்தது. ப்ரைஸ் பிரேக் பண்ணினது என்ன ஆயிருந்ததுன்னா, இந்த லோவை அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிச்சு. சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேலே போக ட்ரை பண்ணிச்சு. பட்டு மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. அதாவது 90.437 பிரேக் பண்ண முடியல. மறுபடியும் ஒரு 50% ரீச் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைடு வந்துச்சு. அப்போ என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு செல் சைடு மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு கோல்டோட வேல்யூ அதாவது கோல்டு மினியோட வேல்யூ ஒரு ஆவரேஜில் நிற்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, அந்த சப்போர்ட்டை மறுபடியும் ஸ்ட்ரென்த்தன் பண்ணுது. கீழே வந்த ப்ரைஸ் மறுபடியும் அங்கேருந்து பை சைடு தான் மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ட்ராவல் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை அதாவது 90.437 பிரேக் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ஹை ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குது. அதாவது இப்போ ஃபார்ம் பண்ண ஹை பார்த்தோம்னா 90.482 ப்ரீவியஸ் ஹையை கிளியராக பிரேக் பண்ணிருச்சு. இப்போ பிரேக் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது சப்போர்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பார்த்தோம்னா தெரியும், ஒரு ஒரு 5 days ஒரு ரேஞ்சு மாதிரியே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது ஒரு நல்ல ஒரு பியரிஷ் என்கல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை லோ பிரேக் பண்ணி காமிச்சது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது. ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் அது கீழே வர ட்ரை பண்ணிச்சு. நம்ம முதல்ல எதிர்பார்த்துருந்தோம், கீழே லோ பிரேக் பண்ணிட்டா ஐஎன்ஆர் ஸ்ட்ராங் ஆயிரும், நம்ம டாலரோட வேல்யூக்கு ஈவனாக ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அது நடக்கலை. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஹை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ இருக்கக்கூடியது 90.11 இருக்குது ப்ரைஸ் இப்போது. ஸோ இப்போ நமக்கு என்ன இதுலேருந்து ஐஎன்ஆரில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுன்னா, இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் நமக்கு செல் சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நமக்கு ஐஎன்ஆர் மேலே போயிட்டுருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத தெளிவாக இங்கே இண்டிகேட் பண்ணி காமிச்சிச்சு ஹையை பிரேக் பண்ணி. ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மேலே ஹையை பிரேக் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் நமக்கு டாலரோட வேல்யூவுக்கு கோல்டு ஈவனாக மூவ் ஆகிறதுக்கு சிரமப்படும். ஏன்னா நம்ம ஐஎன்ஆர் ஹை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே டாலரில் கீழே வந்தாலும் இங்கே எம்சிஎக்ஸில் நமக்கு ப்ரைஸ் கீழே வர்றதுக்கு சிரமப்படும் ப்ரைஸு. ஸோ அதனால் நம்ம இதை மெயினாக பார்க்கணும். இப்போ கோல்டு மினி சார்ட்டுக்கு போயிடலாம்.
கோல்டு மினியோட டே சார்ட்டில் பார்த்தோம்னா தெரியும், ப்ரைஸ் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை கிட்ட ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருக்குது. அதாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த டே அதாவது டிசம்பர் 2 வந்த டேவோட ஹையை இன்னும் ப்ரைஸ் இது வரைக்கும் சரியாக பிரேக் பண்ண முடியல, ரிஜெக்ஷன் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி லோவையும் பிரேக் பண்ண முடியல, லோவையும் பிரேக் பண்ணி ரிஜெக்ஷன் பண்ணி காமிச்சிருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி ஹையும் 2 தடவை பிரேக் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்குது. இன்றைக்கி மறுபடியும் அந்த ஹையை பிரேக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி பிரேக் பண்ண ஹை வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட்டுக்கு மேலே ஹை ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கோல்டுலேயும் டாலர் சார்ட்லேயும் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதுனால இங்கேயும் ஓரளவுக்கு சின்ன ஹை கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஹைக்கு மேலே பிரேக் ஆகி நிற்கணும். நம்ம எதிர்பார்க்குறது இப்போதைக்கு இந்த ஹையோட இந்த ஹையை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது 1,30,200 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி நிற்கணும். நின்னால் தான் பை சைடு மறுபடியும் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ட்ரெண்டு வந்து கிளியராக பையில் இருக்குது. ஸோ இதை ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4 ஹவரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த லைனை வந்து பழைய டே ஹவர் லைனை வந்து டெலீட் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், நம்ம ஒரு ரேஞ்சு கிளியரான ரேஞ்ச் இருக்குது. இங்கே ஒரு மல்டி டைம் ஹை கொடுத்துருக்குது, இங்கே மல்டி டைம் லோ கொடுத்துட்டு ரேஞ்ச் கிளியர் ரேஞ்சில் ஃபார்ம் பண்ணி ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இப்போ ரேஞ்சோட டாப்பில் நின்றுட்டுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ ப்ரைஸ் இப்போது ரேஞ்சு டாப்புக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து ப்ரீவியஸாக எதிர்பார்த்துருந்ததை பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்துருந்தது இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் வரும், கரெக்ஷன் வந்துட்டு தான் பை ட்ராவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல ரேஞ்சு ஃபார்ம் பண்ணது, இந்த ரேஞ்சே உடைக்க கீழே பிரேக் பண்ண முடியாமல் ரேஞ்சுக்குள்ளேயே தான் நின்றுருக்கு இது வரைக்கும். சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே நமக்கு ஹை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ட்ரையாங்கிளோட கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு சிரமம்தான், வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரேஞ்சுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம இந்த செட்டப்பை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா இதுக்கு வெளியில் போகும்போது நமக்கு இங்கேயே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே மறுபடியும் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 4 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். 1 ஹவரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. பட்டு கோல்டோட மூவ்மெண்ட் வந்து அப்படி ஆகலை. மேலே போனது கீழே வந்துட்டு தான் மேலே இப்போ ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இந்த கீழே வந்தது இங்கே கொடுக்கல. ஏன்னா ஐஎன்ஆர் வந்து மேலே போனதுனால இங்கே கீழே கரெக்ஷன் வரவே இல்லை. கரெக்ஷன் வராமல் இப்போ ஆல்மோஸ்ட் ரேஞ்சு டாப்புக்கு பக்கமாக வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ரேஞ்சு டாப்புக்கிட்ட நல்லா ரீச் ஆகும்போது நமக்கு ஒரு செல் பேட்டர்ன் கிடச்சதுன்னா அங்கே ஸ்டாப் லாஸ் டைட்டாக வச்சு இந்த ரேஞ்ச் பாட்டம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்ட்ரி வாய்ப்புகள் இருக்குது. அல்லது போய் இந்த ரேஞ்சு டாப்பை தொடாமையே ப்ரைஸ் கீழே வந்தாலுமே நமக்கு இங்கேருந்து பை என்ட்ரிக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே டிசிஷன் எடுக்கிறது வந்து ஒன்று ரேஞ்சு டாப்பில் எடுக்கணும், அல்லது ரேஞ்சு பாட்டமில் எடுக்கணும், அல்லது ரேஞ்சை விட்டு வெளியில் போகும்போது தான் அந்த முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு சைடு போய் நிற்கட்டும் ப்ரைஸ், அது நின்ன பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய, அதாவது ரேஞ்சுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு பை என்ட்ரியோ அல்லது ரேஞ்சு டாப்பில் இருந்தால் செல் என்ட்ரியோ ட்ரை பண்ணலாம். மினிமம் டார்கெட்டு ஒரு ரேஞ்சு மிடில் வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு மட்டும் எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரேஞ்சு பாட்டம் வரைக்கும் கூட டார்கெட் வைக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி ஸ்டாப் லாஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு ரேஞ்சு மிடிலுக்கு வரும்பொழுது ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த என்ட்ரிகள் எடுக்கலாம். அல்லது இல்லை நமக்கு ரேஞ்சு விட்டு வெளியில் போயிட்டு கிளியராக காமிக்கிட்டோம் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம அந்த ரேஞ்சு வெளியில் போகும்போது வேணால் என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடியது ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. தேங்க்யூ.